ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாருதி எர்டிகா. இதில் வந்து ஏசி ஒர்க்காண்டி கஸ்டமர் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் கம்ப்ளைண்ட் என்னென்னா வந்து நிறைய இடத்துல வந்து கேஸ் வந்து டாப் அப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே அந்த டாப் அப் பண்ணும்போது வந்து ப்ரெஷர் போட்டு செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தும் லீக் வந்து இல்லை. லீக் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்து கேஸு ஃபில் பண்ணி விட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனால் திரும்பி வந்து கேஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் கஸ்டமர் சொன்னாங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பம்பர் எல்லாத்தையுமே பிரித்து பார்த்துட்டோம். அந்த கம்ப்ரஸரில் பார்த்தீங்களா ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அந்த ஆயில் அடித்த மாதிரி. நம்மளுக்கு அந்த இடத்துல தான் வந்து டவுட் ஆகிடுச்சு. நம்மளும் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தோம், எந்த இடத்துல லீக் வந்து தெரியல. அதுக்கடுத்து நம்ம ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் இதில் என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த செக்ஷன் ஓஸ், அந்த பெரிய ஓஸில் வந்து ஒரு டேங்கு மாதிரி இருக்கா, இந்த டேங்கில் தான் வந்து விஷயமே இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த டேங்குக்கும் இன்ஜினில் அந்த கனெக்ட் பண்ணியிருக்கல அந்த ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டு, அது வந்து வாட்டர் பம்புக்கு எல்லாத்துக்கும் ஒரே பெல்ட்டாக தான் வரும். அந்த பெல்ட்டுக்கும் இது இடையில வந்து கேப் வந்து ரொம்ப மைனூட்டாக வந்து இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்ஜின் வந்து ரன்னிங்கில் போகும்போது நம்ம ஆக்சிலேட்டர் வந்து சடனாக வந்து கொடுக்கும்போது என்ன ஆகணும்னா, அந்த பெல்ட் வந்து அப்படியே ஒரு எலாஸ்டிக் மாதிரி தான் முன்னாடி பின்னாடி வந்து போகும், நம்ம கொடுக்குற ஆக்சிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வந்து அந்த பெல்ட் வந்து அந்த டேங்கில் வந்து தட்டியிருக்கு. அந்த தட்டினதுனால தான் வந்து இந்த மாதிரி வந்து கேஸ் வந்து லீக் ஆகிருக்கு. இப்போ வந்துருக்கு பார்த்தீங்களா. அதுக்கடுத்து நம்ம கலட்டி பார்த்ததுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆயில் தான். நம்ம வந்து ட்ரைன் பண்ணுறோம் கேஸை ஃபுல்லாக உள்ள அவ்வளோ ஆயில். ஏன்னா 2-3 இடத்துல வந்து ஏசி ஒர்க் பார்த்துருக்காங்களா, திரும்பி அவங்க என்னென்னா திரும்பி ஆயில் அடித்து ஃபுல்லாக ஆயில் நிறச்சிட்டாங்க. அதுதான் ரொம்ப ஒரு கம்ப்ளைண்ட்டு. நம்ம கழட்டி பார்த்தோம் ஓஸு. இந்த ஓஸு தான் வந்து நம்ம பெல்ட் உரசின இடம். இதில் கொடுத்த ஓரிங் வந்து ஃப்ளாட் டைப் வந்து ஓரிங் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏசி ஒர்க்கில் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்துருக்கோம். இது ஒரு புது வகையான ஒரு கம்ப்ளைண்ட். நான் நிறைய இடத்துல பார்த்தும் வந்து ஏமாத்திருச்சு இந்த கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி மைனூட்டான ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து எஃபெக்ட் போட்டோம். ஒருவேளை மேபி நம்மளும் இந்த மாதிரி ஏமாந்து போயிருக்கலாம். கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஓப்பனாக நம்மகிட்ட சொல்லிட்டாரு. அதனால் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம், ஓகேங்களா. இதே மாதிரி உங்கள் கார்லேயும் ஏதாவது சம்பவங்கள், ஏதாவது பிரச்சனைகள், ஏசியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க, ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்ல தகவலோட இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.